தவேக தலைவர் விஜய் திமுகவை தீய சக்தி என விமர்சித்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் தேவையில்லாத கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசு தொடர்ந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காத வரலாற்று சாதனைகளை படைத்து வருகிறது. யாராக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் நிச்சயமாக பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். தேவையில்லாத அற்பத்தனமான கேள்விகளுக்கு அற்பத்தனமான தூக்கத்தில் இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 2ஆம் நாளில் நம்பெருமாள் வெண்பட்டு உடுத்தி காட்சியளித்தார். சொர்க்கவாசல் திறப்பு விழாவின் பகல் 2ஆம் நாளில் சாமி தரிசனம் மேற்கொள்ள பக்தர்கள் குவிந்தனர். உற்சவர் நம்பெருமாள் வெண்பட்டு அணிந்து முத்துப்பாண்டியன் கொண்டை, கலிங்கத்து ராய், சிகப்புக்கல் நெற்றிப்பட்டை, கண்டாபரணம், மகாலட்சுமி பதக்கம், பூஜை கீர்த்தி உள்ளிட்டவற்றை அணிந்து அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ரங்கா ரங்கா என பக்தி கோஷத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட யானைகளை வனத்துறையினர் விரட்டினர். கர்நாடக மாநிலம் வண்ணார்கட்ட வனப்பகுதியிலிருந்து யானை கூட்டம் ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்ட வனப்பகுதியில் முகாமிட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் அந்த யானைகளை பட்டாசு வெடித்து வனத்துறையினர் விரட்டினர். சின்னிகிரிப்பள்ளி, போடிச்சிப்பள்ளி, காடு உத்தனப்பள்ளி உள்ளிட்ட பகுதியின் வழியாக சென்றபோது விவசாய நிலங்களை யானைகள் சேதப்படுத்தின. தேன்கனிக்கோட்டை கஸ்பா வனப்பகுதிக்குள் யானைகள் விரட்டப்பட்டன. திருப்பூர் தென்னம்பாளையத்தில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேட்டரி வாகனங்கள் தீயில் எரிந்தன. மாநகராட்சி குப்பை கிடங்கில் பிளாஸ்டிக் கழிவுகள் பிரித்து வைக்கப்பட்டிருந்தன. அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பிளாஸ்டிக் கழிவுகள் எரிந்து துர்நாற்றம் வீசியது. மேலும் கிடங்கில் இருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15 பேட்டரி வாகனங்கள் முற்றிலும் எரிந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எலவனாசூர் கோட்டை பகுதியில் குடிநீர் விநியோகம் சரிவர செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை என்று கூறிய அந்த பகுதி மக்கள் காலி குடங்களுடன் திருச்சி வேலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அனுப்பி வைத்தார். இது சூப்பர் 30. இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக சர்ச்சைக்குள்ளான முட்டை குறித்து மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. மனிதர்கள் உட்கொள்ள முட்டைகள் பாதுகாப்பானவைதான் என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவை சேர்ந்த எக்கோஸ் நிறுவனத்தின் முட்டைகளில் தடை செய்யப்பட்ட நைட்ரோபியூரான் எனும் ஆன்டிபயோட்டிக் மருந்தின் தடயங்கள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வெளியாகி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து நிறுவன முட்டைகளின் மாதிரிகளையும் சேகரித்து தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் உள்ளனவா என்பதை பரிசோதித்து அறிக்கை அனுப்ப மண்டல அலுவலகங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர